Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாஃப்டான பால் பண்ணு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு மைதா மாவு தேவை. ஸோ மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கங்க. இப்போ மாவுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு 1.5 கிலோ மாவு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ மாவில் வந்து நமக்கு இனிப்பு தேவை. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 ஸ்பூன் வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ சேர்க்குறது தயிர் சேர்க்குறோம். தயிர் வந்து ஒரு 1/2 லிட்டர் பக்கமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரே சமயத்தில் சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இடையிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வரும் தயிர் சேர்க்கும்போது. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். மாவு வந்து பக்குவமாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்க முடியும். ஒரே டைமில் சேர்த்துட்டோம்னா தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கையில் ஒட்டிக்கிட்டு தான் வரும். இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா வந்து மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ சாஃப்டாக வந்துருச்சு. பாருங்கள் மாவே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து இந்த சொம்பில் வந்து 1.5 சொம்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து பாகு காய்ச்சிடலாம். ஒரு கிலோ சீனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன், சுகரு. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுப்பா. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம மறு அடுப்பில் அதை மாற்றி வச்சுட்டு அடுத்து இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு நம்ம வந்து பால் பண்ண வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து போட போட திருப்பி விடணும். இல்லைன்னா ஒன் சைடே வெந்துடும், திரும்பாது. ஸோ வேக வேக இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா சைடும் ஈவனாக வேகும். இல்லை நீங்கள் ஒரு புளிக்கரண்டி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் எடுத்து கூட நம்ம வந்து ஒரே அளவாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான். கையிலேயே போட முடியும்னாலும் நீங்கள் வந்து கையில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் வந்து பாகு கொதிச்சுட்டு இருக்கு, இன்னொரு அடுப்பில் நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம போட்டு எடுக்கும்போது பாவு வந்து கம்பி பதத்துக்கு ரெடி ஆயிடும். அப்போ இது மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பால் பண்ணை வந்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நமக்கு செவந்து வரணும். அப்போ வந்தப்போ எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். போட போட நல்லா திருப்பி விட்டுக்கணும். இப்போ இதுவும் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் உள்ளே இருக்கிற மாவு வந்து வெந்து வரும். ஸோ நல்லா செவந்த பின்னாடி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளையாக இருந்தால் மாவு வந்து உள்ளே அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் பாகும் வந்து நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள் கம்பி பதம் வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு கம்பி பதம் வந்தால் போதும்.
ஸோ இப்போ வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பால் பண்ணை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாகும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் பண்ணல நம்ம வந்து இந்த பாகை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். கொதிக்க கொதிக்க சேர்க்கணும். அப்போ தான் வந்து பால் பண்ணல நல்லா ஊறும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம மேலே இதில் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்கணும். இந்த பாத்திரத்தோடு எடுத்து நல்லா குலுக்கி விடணும். குலுக்கி விட்டுனா எல்லா பக்கமும் வந்து ஈவனாக பாகு வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் நல்லா வந்து அந்த ஜீரா வந்து பால் பண்ணல இறங்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.